ஏய் வீரபாகு யாராவே அடாடா பேக்கரியை டெவலப் பண்ணது போகணும் பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா. என்னையா ஏன் உன்கிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே? என்ன மேட்ரு? ஏன் உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டுல நீ பேக்கரி வாங்கிருக்கியா? ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான். அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? ஏன் உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு 1000 வேலை இருக்குல்ல. வேலையை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயமா அது? எல்லாரும் வெளிய போங்க, நான் குளிக்கணும். முதலாளி முதலாளி பழைய பில்டிங்ல அப்படி ஓடாதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என்ன அந்த பாம்பே பொண்ணு பன் போடுற தண்ணி தொட்டில குளிக்கிறா. அங்க பாருங்க. இந்த மாதிரி ஒழுங்கா வெளியே வந்துரு, இல்லன்னா நான் உள்ள வந்துருவேன். தைரியம் உள்ள வட ஸ்பிரிங் தலையா. குளிக்கிறது பிடிக்காதீங்க ஒரே காரணத்துக்காக வெளியே நிக்கிறேன். வந்துரு வெளியே. குளிச்சா மட்டும் வெள்ளையாக போற? நான் வெள்ளை ஆகுறது முக்கியம் இல்லடி, நீ வெளியே வரதா முக்கியம். இவரு உன்னுடைய பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம். ஆனா வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி கலாட்டம் பண்றது சரியில்லை. யோ போயா, நீ என்ன இந்த கரும்புஞ்சுக்கு சப்போர்ட்டா? இந்த இடத்தை விட்டு உங்களை துரத்த நான் என்ன வேணா செய்வேன். மண்ணு போற தொட்டில குளிச்சிட்டியா செய்யறீ? டேய், இது என்னோட வீடு, நான் எங்க வேணாலும் குளிப்பேன். சும்மா இல்லடா. எத்தனை டா போறா பாரு இவள. முதலாளி உன்னால என்ன பண்ண முடியும்? இப்போ ஒண்ணு கெட்டு போல, இப்படியே வீட்டை விட்டு ஓடி போயிரு, உன் மானத்தை நான் காப்பாத்துறேன். டேய், மானத்தை பத்தி நீ பேசாத. ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். என்ன யோகியதை கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதலாளி வேண்டாம். அட சும்மா இருப்பா. வேண்டாம் சும்மா இருக்கல. சரி சொல்லுமா. நீ உங்க அக்காவை வச்சுதானே இந்த பேக்கரியை வாங்கி போட்ட? மானம் கிட்ட தானடா நீ. தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன். விழுந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? மேலேயே கிடந்தா எந்திரிக்க முடியலையோ? தண்ணிய புடிங்கிட்டு பேச்சாட பேசுற. இரு, உன்னை நாளைக்கு பாத்துக்கிறேன்.